வண்டி ஓட்ட தெரியாத ஒருத்தன் நம்ம வண்டி கொடுக்க போறது கிடையாது. ஆனா இங்க ஆட்சி செய்ய தெரியாதவன்ட்ட நீங்க ஆட்சியை கொடுத்துட்டு அப்புறமேல அழுதுகிட்டு இருக்கீங்க. சரி, ஒரு தடவை கொடுத்துட்டீங்க, ரெண்டாவது தடவை கொடுத்துட்டீங்க, மறுபடியும் நீங்க அதே தப்பு தான் திரும்பி செஞ்சுட்டு இருக்கீங்க. இதனால யாரு பாதிக்கப்படுறதுன்னா, உங்களுக்கு புரிதல் இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா அடுத்தது வந்து சொல்றவங்களை கேட்டாவது புரிஞ்சுக்கணும். நீங்களும் அதே தப்பு செய்றீங்க. பாதிக்கப்படுறது நானும் பாதிக்கப்படுறேன், என் கூட இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ப்ளீஸ். கண்டிப்பா இந்த தடவை அதாவது இலவசங்கிறது அது இலவசம் கிடையாது சார். இலவசங்கிறது மனுஷனோட அடிப்படை தேவைகள் இருக்குல்ல, கல்வி, தரமான கல்வி, அதுதான் இலவசமா கொடுக்கணும். மருத்துவம் இல்லையா, சாக கிடக்கிறதுல எல்லாருக்கும் சரியான தரமான மருத்துவத்தை கொடுக்கணும். அதுதான் கரெக்ட். நாசமா போயிடும். ஸோ இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தரமா இருக்கணும். அப்ப தரமா இருக்கணும்னா யார் தரமா கொடுப்பா? இப்போ நாம் தமிழர் தான் கொடுக்குறாங்க. இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, வேட்பாளர்கள் இருக்காங்க, அதாவது எம்எல்ஏஸ், எம்பிஸ், அரசாங்க அதிகாரிகள் அத்தனை பேருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஆட்டோமேட்டிக்கா வந்து அது என்ன ஆகும்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தரமா மாறிடும். ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நீங்க வந்து கரெக்ட் பண்ண ஒழிஞ்சு அது இல்லாம நீங்க செயல்படுறது எந்த பிரயோஜனமே கிடையாது. அதே மாதிரி கல்வி இருக்கு இல்லையா, இப்ப நீங்க கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா, அந்த பள்ளிக்கூடத்துல போறீங்க, 2 பாத்ரூம் தான் இருக்கு. உங்க குழந்தைங்க அந்த ஸ்கூல்ல படிக்குது, அது போய் பாத்ரூம்ல உட்காரும் போது அங்க தண்ணி ஊத்துறதுக்கு சரியா தண்ணி இருக்காது.